கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமானுடன் அமர்ந்து பூலோகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சனானந்தன் அக்ஷராவை தவிர்த்து நடப்பதை பார்த்த பார்வதி தேவி, பிரபு, இந்த சனானந்தன் ஏன் இவ்வாறு அக்ஷராவை தவிர்க்கிறான்? அவன் அவளை நேசிக்கிறான் என்று தெரிகிறது. ஆனால் ஏன் தன் காதலை மறைக்கிறான் என்று கேட்க சிவபெருமான் புன்னகையுடன், பார்வதி, சனானந்தன் தன் காதலை தவறு என்று நினைக்கிறான். அவன் தன் குருவின் மகளை நேசிப்பது அநீதி என்று கருதுகிறான். அதனால் தன் மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான் என்று சொல்ல, ஆனால் பிரபு, அக்ஷராதேவி சரஸ்வதியின் அவதாரம் என்று நமக்கு முன்பே தெரியுமே. அப்படியென்றால் என்று சொல்லி திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டு, பிரபு, இப்போது எனக்கு புரிகிறது. அப்படியென்றால் சனானந்தன் அவன் என்று பார்வதி சொல்ல, ஆம் பார்வதி, இப்போது உனக்கு புரிந்ததா என்று புன்னகையுடன் சிவபெருமான் கேட்க, அக்ஷரா தேவி சரஸ்வதியின் அவதாரம் என்றால் சனானந்தன் அவன் அவன் பிரம்மதேவனின் அவதாரமா என்று வியப்புடன் பார்வதி தேவி கேட்க, இதை கேட்டு சிவபெருமான், சரியாக சொன்னாய் பார்வதி. சனானந்தன் பிரம்மதேவனின் அவதாரம்தான். அவன் பூலோகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு தன் உண்மை அடையாளம் தெரியாது என்று சொல்ல, பார்வதி தேவி மகிழ்ச்சியுடன், ஓ, அதனால்தான் அவன் சரஸ்வதியை, அதாவது அக்ஷராவை நோக்கி இழுக்கப்படுகிறான். அவர்கள் இருவரும் முன்பு ஒன்றாக இருந்தவர்கள் அல்லவா என்று சொல்ல, ஆமாம் பார்வதி, விதி அவர்களை மீண்டும் ஒன்றிணைக்கும். ஆனால் அவர்கள் பூலோகத்தில் தங்கள் உண்மை அடையாளத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களாக வாழ்கிறார்கள், மனித உணர்வுகளை அனுபவிக்கிறார்கள் என்று சிவபெருமான் சொல்ல, ஆனால் பிரபு, பிரம்மதேவனும் சரஸ்வதியும் ஏன் பூலோகத்தில் பிறந்தார்கள்? இதற்கு என்ன காரணம் என்று பார்வதி தேவி கேட்க, பார்வதி, இது விஷ்ணுவின் லீலை, அதாவது கிருஷ்ணனின் லீலை. அவர் பூலோகத்தில் தன் காதல் கதையை நடத்தும் போது அவருக்கு துணையாக பல தெய்வங்கள் பூலோகத்தில் பிறக்க வேண்டும். துவாபர யுகத்தில் எப்படி விஷ்ணுவின் படுக்கையான ஆதிசேஷன் பலராமனாக பூமியில் பிறந்தாரோ, அதேபோல் பிரம்மாவும் சரஸ்வதியும் இதில் ஒரு பகுதி. அவர்கள் கிருஷ்ணனின் பயணத்தில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று சிவபெருமான் சொல்கிறார். அப்போது நாரதர் அங்கு வந்து, நாராயண நாராயண, இதையெல்லாம் என் பிரபு விஷ்ணுவின் திட்டம் அன்னையே. கிருஷ்ணனாக அவர் பூலோகத்தில் பிறந்திருக்கிறார். ராதையாக அன்னை லக்ஷ்மி பிறந்திருக்கிறார். அக்ஷராவாக சரஸ்வதி பிறந்திருக்கிறார். சனானந்தனாக பிரம்மா பிறந்திருக்கிறார். இது ஒரு தெய்வீக நாடகம் என்று சொல்ல, ஆனால் நாரதரே, சனானந்தன் தன் காதலை வெளிப்படுத்தாமல் மறைக்கிறானே, அவன் தன் உண்மை உணர்வுகளை ஏன் அடக்குகிறான் என்று பார்வதி தேவி கேட்க, அன்னையே, அதுதான் மனித வாழ்வின் சோதனை. சனானந்தன் இப்போது ஒரு மனிதன். அவனுக்கு சமூக விதிகள் தெரியும். அவன் தன் குருவின் மகளை நேசிப்பது தவறு என்று நினைக்கிறான். அதனால் தன் காதலை அடக்க முயற்சிக்கிறான். ஆனால் காதல் என்பது அடக்க முடியாதது. விரைவில் உண்மை வெளிவரும் என்று நாரதர் சொல்ல, அவர்கள் ஒன்றிணைவது கிருஷ்ணனும் ராதாவும் ஒன்றிணைந்த பிறகுதான். முதலில் கிருஷ்ணனும் ராதாவும் சந்திக்க வேண்டும். அவர்கள் காதல் மலர வேண்டும். பின்பு சனானந்தனும் அக்ஷராவும் ஒன்றிணைவார்கள். எல்லாம் ஒரே வரிசையில் நடக்கும் என்று சிவபெருமான் சொல்ல, இதை கேட்ட பார்வதி தேவி, ஓ, அப்படியா? ஆனால் இந்த காத்திருப்பு மிகவும் நீளுகிறதே. எப்போது கிருஷ்ணனும் ராதாவும் சந்திப்பார்கள் என்று ஆவலுடன் கேட்க, ஏன் உனக்கு இவ்வளவு அவசரம் பார்வதி? விரைவில் அது நடக்கும். விழாவின் போது அவர்கள் முழுமையாக சந்திப்பார்கள். அதற்கு இன்னும் சில அத்தியாயங்கள் மட்டுமே உள்ளது. ஆகையால் நீ சற்று பொறுமையாக காத்திரு என்று சிவபெருமான் சொல்கிறார். மறுநாள் காலை பூலோகத்தில் சனானந்தன் மீண்டும் மகேஸ்வனாவின் வீட்டிற்கு வந்தான். அங்கே வந்த அவன், நான் அக்ஷராவை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். நான் என் குருவிற்கு துரோகம் செய்யக்கூடாது. அதற்கு நான் சங்கடத்தில் இருந்தாலும் சரி என்று உறுதியுடன் நினைத்து கொண்டான். அப்போது அக்ஷரா வெளியே வந்து, சனானந்தா, வணக்கம். உணவு தயாராகிவிட்டது, உள்ளே வாருங்கள் என்று அன்போடு அழைக்க, நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன், குருவை அழைத்து வாருங்கள் என்று சட்டென்று சொல்ல, அக்ஷரா அவன் குரலில் இருந்த கடினத்தன்மையை கவனித்து வருத்தப்பட்டாள். என்ன ஆயிற்று? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ? ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்க, சனானந்தன் அவளை பார்த்துவிட்டு உடனே கண்களை திருப்பிக் கொண்டு, நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை.
நான் கிளம்புகிறேன், அவரை வயலுக்கு வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பி செல்ல முயற்சிக்க, அப்போது திடீரென அக்ஷரா அவன் கையை பிடித்து, நில்லுங்கள், என்னிடம் பேசுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்க, சனானந்தன் அவள் தொட்டதும் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தான். அவன் வேகமாக தன் கையை விலக்கிவிட்டு, தயவு செய்து என்னை தொடாதீர்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று குழம்பியபடி சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடினான். அப்போது உள்ளே இருந்த பிரார்த்தனா வெளியே வந்து, என்ன ஆயிற்று மகளே, ஏன் அவன் இப்படி ஓடுகிறான் என்று கேட்க, அம்மா, சனானந்தன் என்னை வெறுப்பது போல் நடந்து கொள்கிறார், நான் என்ன செய்தேனோ தெரியவில்லை, ஆனால் அவர் என்னை முற்றிலும் தவிர்க்கிறார் என்று வருத்தத்துடன் சொல்ல, பிரார்த்தனா தன் மகளை ஆறுதல் படுத்தி, மகளே, ஒருவேளை அவன் தன் சொந்த பிரச்சனைகளில் சிக்கியிருக்கலாம், நீ கவலைப்படாதே, அவன் சரியாகி விடுவான் என்று சொல்லி அவளை அரவணைத்தார்கள். அதே நேரம் சனானந்தன் வயலுக்கு சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து தன் தலையை பிடித்துக் கொண்டான். என்ன செய்கிறேன் நான்? அக்ஷராவை காயப்படுத்துகிறேன். ஆனால் நான் என்ன செய்வது? நான் அவளை நேசிக்கிறேன். ஆனால் இது தவறு, மிக பெரிய தவறு. நான் என் குருவின் மகளை நேசிக்க கூடாது. இல்லை, நான் இந்த காதலை அழிக்க வேண்டும். அக்ஷரா, என்னை மன்னித்துவிடு. நான் உன்னை காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இதுதான் சரியான வழி. நான் உன்னிடமிருந்து விலக வேண்டும் என்று அவன் புலம்பிக் கொண்டு அழுகத் தொடங்கினான். அப்போது சரியாக கிருஷ்ணன் அங்கு வந்து, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? அழுகிறீர்களா என்று கேட்க, சனானந்தன் வேகமாக கண்ணீரை துடைத்துக் கொண்டு, இல்லை இல்லை கிருஷ்ணா, கண்ணில் மண் விழுந்தது, அவ்வளவுதான் என்று அவன் பொய் சொல்ல, கிருஷ்ணன் அவன் பக்கத்தில் அமர்ந்து, நீங்கள் ஏதோ மறைக்கிறீர்கள், என்னிடம் சொல்லுங்கள், நாம் நண்பர்கள்தானே, அது உண்மையென்றால் என்னிடம் சொல்லலாம் என்று கிருஷ்ணன் சொல்ல, சனானந்தன் நீண்ட மௌனத்திற்கு பிறகு, கிருஷ்ணா, நீ ராதாவை நேசித்திருக்கிறாய் அல்லவா? ஆனால் அந்த காதல் தவறு என்று நினைத்தால் என்ன செய்வாய் என்று கேட்க, உண்மையான காதல் ஒருபோதும் தவறாக இருக்க முடியாது. காதல் என்பது இதயத்திலிருந்து வருவது, அது எப்போதும் சுத்தமானது. தன் காதலியை தவறாக நினைக்காதவரை அந்த காதல் தவறில்லை என்று கிருஷ்ணன் சொல்ல, ஆனால் கிருஷ்ணா, நீ உன் குருவின் மகளை நேசித்தால் என்ன செய்வாய்? அது சரியா? அப்போது நீ அவளை காதலிப்பாயா என்று சனானந்தன் கேட்க, இதை கிருஷ்ணன் புரிந்து கொண்டு, நீங்கள் என் அக்கா அக்ஷராவை நேசிக்கிறீர்களா என்று அமைதியாக கேட்க, சனானந்தன் தலையை குனிந்து கொண்டு, ஆமாம் கிருஷ்ணா, நான் அவளை நேசிக்கிறேன். ஆனால் இது மிகப்பெரிய தவறு. நான் என் குருவுக்கு துரோகம் செய்ய முடியாது. அதனால்தான் அவளை தவிர்க்கிறேன். ஆனால் அவளை தவிர்க்கும் போது, அவள் முகத்தில் வருத்தத்தை பார்க்கும்போது என் இதயம் உடைகிறது என்று சனானந்தன் வேதனையுடன் சொல்ல, அப்போது கிருஷ்ணன் அவன் தோளில் கை வைத்து, காதல் என்பது தவறில்லை. என் அப்பா நல்ல மனிதர். நீங்கள் அவரிடம் உங்கள் காதலை சொல்லுங்கள். பின்பு என் அக்காவிடம் கூறுங்கள். அவளுக்கு சம்மதம் என்றால் பின்பு யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் என் அப்பாவிடம் வந்து பெண் கேளுங்கள், அவர் புரிந்து கொள்வார் என்று சொல்ல, இல்லை கிருஷ்ணா, நான் இதை யாரிடமும் சொல்ல முடியாது. நான் என் காதலை மறக்க வேண்டும். அதுதான் சரியான வழி என்று சனானந்தன் உறுதியுடன் சொல்ல, ஆனால் காதலை மறக்க முடியுமா? என்னால் ராதாவை மறக்க முடியவில்லையே. அவள் என்னுள் பாதி போல் தோன்றுகிறது, எனக்காக பிறந்தவள் போல் என்று கிருஷ்ணன் சொல்ல, இல்லை, நான் முயற்சி செய்ய வேண்டும் கிருஷ்ணா, வேறு வழி இல்லை. உனது காதலின் வழி வேறு, நான் செல்லும் வழி வேறு. நீ செல்வதற்கு வழி உள்ளது, ஆனால் என்னை பார், நான் செல்ல வழியில்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சனானந்தன் வருத்தத்துடன் சொல்கிறான். இதை அனைத்துமே கைலாயத்தில் இருந்தபடியே பார்வதி தேவி, பிரபு, சனானந்தன் மிகவும் வேதனைப்படுகிறான். அவன் தன் காதலை மறைக்க முயற்சிக்கிறான். இது சரியா என்று கேட்க, பார்வதி, இதுதான் மனித வாழ்வின் சோதனை. சனானந்தன் ஒரு நல்ல மனிதன். அவன் தர்மத்தின் வழியில் செல்பவன். அதனால்தான் அவன் தன் கடமையை காதலை விட முக்கியமாக நினைக்கிறான். தன் குருவின் நம்பிக்கையை அவன் உடைக்க விரும்பவில்லை. ஆனால் விரைவில் அவன் தன் உண்மை உணர்வுகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அக்ஷரா தன் காதலை வெளிப்படுத்தும் போது அவனும் தன் காதலை ஏற்றுக்கொள்வான். அதோடு விழாவிற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ளது. உங்கள் காதலின் தொடக்கமே சனானந்தனின் காதலுக்கு ஆரம்பம். கிருஷ்ணா.
கிருஷ்ணனின்